ஐயா எம்ஜிஆர் அவர் அனுப்பிச்ச கட்சி இது. அதுக்கடுத்து எங்களுடைய தாய் புரட்சி தலைவி அம்மா அமைச்ச கட்சி இது. இந்த கட்சி இன்னைக்கு ரெண்டா பிளவுபட்டிருக்குன்னா எங்க எல்லாருக்குமே ஒரு மன வருத்தமா தான் இருக்கு. பதவி ஆசை பிடிச்சிட்டு பதவி மோகத்துக்காக போட்டுலாம் பிளவுபட்டதா இது வதந்தி தான். ஆமா, ஒரு சில பச்சவனுக்கு போயிட்டாங்க, அது என்ன பண்ண முடியும். அதே மாதிரி எடப்பாடி வந்தாரு, எடப்பாடி கொஞ்ச நாள் இருந்தாரு, அதுக்கப்புறம் அவரும் போய் சேர்ந்தாரு. அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு போனாங்க, அங்கேயும் அமைச்சர் பதவி தரல. இங்கேயும் நாங்க ஏடிஎம்கேலையும் எதுவும் கிடையாது, நடுத்தெருல தான் நிக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. எடப்பாடியார் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எவ்வளோ வேதனைப்பட்டு இந்த மழையிலையும் காத்துலையும் இந்த வெயிலையும் அவர் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த கட்சிக்காக உழைச்சி இந்த தோணுச்சுன்னா எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றா தான் இருந்தாங்க. இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இதை விட்டு தனியாக பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ அவங்க போயிருக்காங்கன்னா பதவி ஆசைனால மட்டும்தான் அவங்க இங்கேருந்து போயிருக்காங்க. இப்போ தாவேக்கா என்பது அந்தரங்கத்தில் தூங்குற ஆட்சி தான் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அங்க வைக்கிற கூட்டணி கட்சி வாலண்டரியா திமுகவுடைய வழிகாட்டல் தான் வந்திருக்காங்க. நாளைக்கு இவங்க எதை வேணா எந்த நிமிஷமும் கவுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. லீமாரோஸோடைய மரும்புள்ள ஆதவ அர்ஜுன் இவங்க ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. வணக்கம்க்கா. வணக்கம்மா. அதிமுக ரெண்டா பிளவுபட்டிருக்கு, உங்களோட கருத்து என்ன அதுல இருந்து? எங்களுடைய கருத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஐயா எம்ஜிஆர் அவர்களை அவர் அனுப்பிச்ச கட்சி இது. அதுக்கடுத்து எங்களுடைய எங்களுடைய தாய் புரட்சி தலைவி அம்மா அமைச்ச கட்சி இது. இந்த கட்சி இன்னைக்கு ரெண்டா பிளவுபட்டிருக்குன்னா எங்க எல்லாருக்குமே ஒரு மன வருத்தமா தான் இருக்கு. கட்சிலாம் ரெண்டா பிளவுலாம் படல. இவங்களாம் எங்க அமைச்சர் பதவி தேர்றாங்கன்னு சொல்லிட்டு புது கட்சிக்கா தாவக்கா வந்தது, அதுக்காக இவங்க அங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க ஆள்றத திறமையை பொறுத்தது ரெண்டா பிரிஞ்சு போச்சு, வேற என்ன செய்ய முடியும். அம்மா இருந்தாங்க, அவரு இருந்தாரு, எம்ஜிஆர் இருந்தாரு, அவங்கெல்லாம் நல்ல மாதிரியா நடத்தினாங்க, நல்ல மாதிரியா வழி போச்சு. அவங்களுக்கே போட சொல்லி நம்மலாம் இஷ்டப்பட்டோம். அதே மாதிரி எடப்பாடி வந்தாரு, எடப்பாடி கொஞ்ச நாள் இருந்தாரு, அதுக்கப்புறம் அவரும் போய் சேர்ந்தாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம வரவங்க வழிய விட வேண்டியதுதான். எதான் பார்க்கலாம், என்ன பண்றானுங்கோ எதை செய்யறானுங்கன்னு நம்ம கண்காணிச்சுட்டு வர வேண்டியதுதான். பிளவுபட்டதுன்றது இது ஒரு ஏற்றுக்கக்கூடியது கிடையாது. அனைத்து இந்த அதிமுக என்றது என்னைக்குமே பொதுச் செயலாளர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் அதிமுக. பதவி ஆசை பிடிச்சிட்டு பதவி மோகத்துக்காக போட்டுலாம் பிளவுபட்டதா இது வதந்தி தான். ஆமா, ஒரு சில பச்சவனுக்கு போயிட்டாங்க, அது என்ன பண்ண முடியும். சரி, ரெண்டா பிளவுபட்டது அவங்க ஒரு தனிப்பட்ட விஷயம். அது அரசியல் ரீதியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது பெரிய தார்மீக பொறுப்புல இருக்க கட்சி. நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. எடப்பாடியார் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எவ்வளோ வேதனைப்பட்டு இந்த மழையிலையும் காத்துலையும் இந்த வெயிலையும் அவர் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த கட்சிக்காக உழைச்சி இந்த நன்றி கட்ட ஒருத்தனை இல்லாத பண ஆசைக்கு பதவிக்கும் ஆசை பிடிச்சி போயிட்டு எங்கள் அம்மா ஒருத்தர் இல்லாத அந்த செங்கட்டுன்றவன் குத்தி விட்டு கூத்தாட்டம் பார்த்துன்னுக்குறான். என்னோட அம்மா அன்னைக்கு நன்றி கட்டன்னா அந்த எவ்வளோ அந்த அம்மாவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அந்த ஆசையோட பாசத்தோட பார்த்தவங்கள முறிச்சுட்டாமா அவன். இதுக்கு காரணமே லீமா ரோஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தின கருத்து என்ன சார்? லீமா ரோஸ் என்பது ரெண்டாவது விஷயங்க. லீமா ரோஸ் சொன்னா இவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இவங்களை வளர்த்து விட்டது யாரு? இவங்களுக்கு பதவி கொடுத்தது யாரு? இவங்களை அரசியல்ல வழிகாட்டினது யாரு? இவங்க எதை வச்சு வளர்ந்தாங்க? எல்லாம் அதிமுக லேபிள் தான். இன்னைக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜமானது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு பொதுச் செயலாளர் மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு போறது முறையில்லை, நாகரிகம் அல்ல. இப்போ சொல்றது பார்த்தா லீமா ரோஸால இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது லீமா ரோஸால பிரச்சனையா? அவங்க சொன்னா கூட இவங்களுக்கு எங்க போச்சு? நம்ம எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, நம்ம அம்மா ஆரம்பிச்ச கட்சி, அது நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஆரம்பிச்ச கட்சி நடந்துட்டு இருக்கு. அவங்க எதனா சொன்னா பரவாயில்ல, யாரோ ஒருத்தவங்க சொன்னது லீமா ரோஸ் சொன்னதை கேட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான்மா உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க மரும் புள்ள பாண்டிச்சேரி இதுல நின்னாரு, அவங்க இன்னொரு பையன் இதுல நின்னாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க ஆளணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலமோ எங்க புரட்சி தலைவர் எடப்பாடியார் அண்ணன் இருக்கிற வரைக்கும் ஒரு காலமோ அது சாத்தியம் கிடையாது. எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு புலி பதுங்குதுன்னா அது பாயறதுக்கு தான் பதுங்கும். கண்டிப்பா 2029 எலெக்ஷன்ல கண்டிப்பா எங்களுக்குன்னு
நாங்க எங்களுடைய அங்கீகாரத்தை நாங்க கண்டிப்பா கொண்டு வருவோம்மா. ரீமா ரோஸ் இருக்காங்களே, அவங்க வீட்டு சைட்ல இருந்து ஒருத்தரும் ஒரு கட்சியில இருக்காங்க. எதனால எல்லா கட்சியிலயும் அவங்க வீட்டு ஆட்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா கட்சியும் அரசாங்கமும் அவங்க கையில இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தனிப்பட்ட வகையில எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும், நான் இந்த கட்சியில இருக்கேன், எனக்கு கருத்து வேறுபாடு வேற வேற மாதிரி இருக்கா, அதனால நான் வேற கட்சியில இருக்கேன் அப்படின்றதுனால இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஆதவ் அர்ஜுனா தாவேக்கால இருக்காரு. அவங்க அந்த அம்மாவுடைய பையன் பாண்டிச்சேரியில ஒரு கட்சியில என்ஆர் காங்கிரஸ் எதுவும் இருக்காரு. இந்த அம்மாக்கு முதல்ல அதிமுக கூப்பிட்டு ஒரு முகவரி கொடுத்தாங்க. இந்த அம்மா நல்லவங்க நினைச்சு கொடுத்தாங்க. ஆனா இந்த அம்மா இவ்வளவு பெரிய வேலைலாம் போடுவாங்கன்னு தெரியாது எங்க பொதுச் செயலாளர். இல்லைன்னு வச்சுக்க அந்த அம்மா அப்படியே தூக்கி ஓரம் கட்டிட்டு இருப்பாரு. அது ஆதிக்க பலன்றதா பண பலன்றதா இல்ல பதவி ஆசைன்றதா தெரியல. ஒரே குடும்பத்துல 3 பேர் 3 கட்சியில, இது என்னன்னு சொல்றது தெரியல. லீமா ரோஸோடைய மருமப்புள்ள ஆதவ அர்ஜுன், இவங்க ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிடையாதுமா. அவங்களுடைய அவங்க எப்படி சொல்றது, லாட்டரி டிக்கெட்டு வித்து அவங்க பொழைச்சாங்க. அதனால அவங்களால பணம் புழக்கத்துல வர முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அரசியல் சப்போர்ட் இருந்தா இன்னும் இதனால இந்த தமிழகத்தை ஆண்டு இதனால என்ன கிடைக்குமோ அவங்க அதனால ஆதாயம் காணலான்னு மட்டும்தான் வந்திருக்காங்களே கண்டி. இதனால எப்படி சொல்றதுன்னா, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த ஒரு ஆள் வந்தாலும் சரி, இதை யாராலையும் உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. என்னைக்கும் சரி எங்களுடைய புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான். எதனால அந்த கட்சிக்கு அவங்க தாவி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னதுனாலதான் அந்த சைடு போயிருக்காங்க. எந்த காரணம்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் பதவி தரேன்னாங்க, அடுத்தடுத்து தரேன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாத நெருக்கடியா ரோட்ல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அது தெரியலையேம்மா, நம்மளுக்கு இப்பதான் புதுசா வந்துக்குதா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏதாச்சும் மந்திரி பதவி கொடுப்பாங்க, அவங்க கூட போயிருப்பாங்க. எல்லாம் பணம் பதவி தான். அடிமட்ட தொண்டை உழைச்சான், அதாவது அடிமட்ட தொண்டை நாயா பேயா உழைச்சி இந்த கையில வச்ச மை கூட ஒன்றும் மறையல. அதுக்குள்ள இவங்களாம் பதவி மாவத்துக்கு போட யாருக்கும் தெரியாது இல்ல. காசு அவங்களுக்கு போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுமக்கள் எப்படி பேசுறாங்கன்னா, காசு போயிருக்கு அவங்களுக்கு, அதனாலதான் போயிருக்காங்க, எல்லாம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதை பத்தின கருத்து என்ன? நம்ம கண்ணால பாக்கல காசு போனது, ஆனா ஷோபா போனதை பார்த்தோம், பின்னாடி சிஎம் போனதும் பார்த்தோம். சோஃபாக்குள்ள காசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா சொல்றோம், நம்ம கண்ணால பாக்கல, இருக்கும். மக்களுடைய கருத்து அதுவாதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. மக்களுடைய கருத்து இவங்க சோபா மாறிச்சு, பணம் வந்துடுச்சு, இவங்க பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய மெஜாரிட்டியை காமிச்சுக்க இவங்களை வளைச்சாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை இதுவே இல்லாத இன்னைக்கு நிக்க போறாங்கன்னு அதுக்கு கன்ஃபார்ம் உறுதி. கொடுத்தாங்களா இல்லையா என்பதை விட கொடுக்கலாம் யாரும் போகவும் மாட்டாங்க. பதவி மோகம் இல்லை, பணமும் வேணும் பதவியும் வேணும். அதுக்காக வளர்த்து விட்ட கட்சிக்கு எதையும் செய்யற அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். அது சொல்லப்போனா பசுமையான பச்சொந்தி ஆடுவாங்களா, அதான் இது. இப்போ அம்மாவோ இல்ல எம்ஜிஆர் அவர்களோ இருந்திருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதிமுகக்கு? அம்மாவும் எம்ஜிஆரும் இருந்திருந்தாங்கன்னா இந்த நிலைமையே வந்திருக்காது. புது கட்சின்றது ஒண்ணு தொடங்கி இருக்காது. அந்த பொம்பளை விட்டு இருக்காது. அந்த பொம்பளை இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த அம்மா இருந்தாங்கன்னா. உங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்ட கட்சி, அம்மா ஆண்ட கட்சி. இது இன்னைக்கு நேத்து வளர்ந்த கதை கிடையாது. இது 50-55 வருஷமா இந்த கட்சியோடைய இதுவை பார்த்து மக்கள் புரிஞ்சுக்கின கட்சி. இன்னைக்கு அவங்க இல்ல, ஒரு சிறு தப்பா இருந்தாலும் அவங்க எப்படி பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல இன்னைக்கு அம்மா இல்ல, எங்களுடைய புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் இருந்து இதை ஆளுமை செய்வாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. என் தாய் அம்மா இருக்கிற வரையும் அம்மா கூட இருந்தாரு, எம்ஜிஆர் கூட இருந்தாரு, வெளியே வந்தாரு, வெளியே வந்தும் மக்களை நல்லா காப்பாத்தினாரு. அவன் பண்ணான், ஸ்டாலின் பண்ண இதெல்லாம் அமக்களமெல்லாம் எவ்வளவு பண்ணான், அதுக்கெல்லாம் நல்லா அவர் செஞ்சாரு. உண்மையா அவங்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அம்மா இருந்திருந்தா மட்டும் இன்னைக்கு இந்த கட்சி இப்படி ரெண்டா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அம்மா இல்லாத ஒரே காரணம் தான் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவங்களுடைய இதுக்கு எடுத்துக்கிறாங்க அந்த கட்சியை பத்தி. விஜய் அவர்கள் தான் இவங்க எல்லாரையும் இழுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களே போயிட்டு தாவேகா முன்னணியில இருக்கு, அவங்க கூட போய் சேர்ந்துடணும் அதனால போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப தாவேகா என்பது அந்தரங்கத்துல தூங்குற ஆட்சி தான் இது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக அங்க வைக்கிற கூட்டணி கட்சி வாலண்டரியா திமுகவுடைய வழிகாட்டல் தான் வந்திருக்காங்க. நாளைக்கு இங்க எதையும் வேணா எந்த நிமிஷமும் கவுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால அண்ணா திமுக எம்எல்ஏ வளைச்சு நம்ம கொஞ்சம் உடைச்சு கிடிச்சு வச்சுக்கிட்டு, அதாவது இவங்க எதிர்பார்த்து அங்க நடக்கல, இவங்க சப்போர்ட்டிவா வச்சுட்டா இவங்க போனா நம்ம இவங்களை வச்சு ஃபைட் பண்ணலாம். ஒரு 2 வருஷம் ஒரு நப்பாசை தான். இது நடக்காத காரியம். இருந்தாலும் அவருக்கு அபாய எச்சரிக்கை ஒழிக்குமா? இது என்னைக்கு இது நீடிக்க போறது கிடையாது. யாரும் பரிபூர்ணமா நாங்க இங்கதான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு எம்எல்ஏவும் இங்க சேரல.
புரியுதுங்களா? இது என்னைக்கா இருந்தாலும் பிளவுபட வாய்ப்பு இருக்கு. அது எப்படி நடக்கும் நம்மளுக்கு தெரியல, பொதுமக்களான எங்களுக்கு தெரியல. யாரா இருப்பானா செங்கோட்டையன் அவரா தான் இருப்பாரு. ஏன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து அங்க போனாரு. அங்க போயிட்டு மீதி இங்க இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து இது கூப்பிட்டு நம்ம வந்து ஆட்சியை மெஜாரிட்டியை காமிச்சு ஆட்சி வந்து கலையாம இருக்கும்ல, அதுக்காக போயிருக்காங்க. ரீமா ரோஸ் அவர்கள் தான் கட்சை பிரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மை நினைக்கிறீங்களா? அதுதாம்மா உண்மை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மரும்புள்ள வந்து பாண்டிச்சேரி இதுல நின்னாரு. அவங்க இன்னொரு பையன் வந்து இதுல நின்னாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க ஆளணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலமோ எங்க புரட்சி தலைவர் எடப்பாடியார் அண்ணன் இருக்கிற வரைக்கும் ஒரு காலமோ அது சாத்தியம் கிடையாது. எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு புலி பதுங்குதுன்னா அது பாயறதுக்கு தான் பதுங்கும். கண்டிப்பா 2029 எலெக்ஷன்ல கண்டிப்பா எங்களுக்குன்னு நாங்க எங்களுடைய அங்கீகாரத்தை நாங்க கண்டிப்பா கொண்டு வருவோம்மா. அது வந்து இப்போ சொல்றது பார்த்தா லீமா ரோஸால வந்து இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது லீமா ரோஸால பிரச்சனையா? அவங்க சொன்னா கூட இவங்களுக்கு எங்க போச்சு? நம்ம எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, நம்ம அம்மா ஆரம்பிச்ச கட்சி, அது நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஆரம்பிச்ச கட்சி நடந்துட்டு இருக்கு. அவங்க எதனா சொன்னா பரவாயில்ல, யாரோ ஒருத்தவங்க சொன்னது, லீமா ரோஸ் சொன்னதை கேட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான். லீமா ரோஸ் என்பது ரெண்டாவது விஷயங்க. லீமா ரோஸ் சொன்னா இவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இவங்களை வளர்த்து விட்டது யாரு? இவங்களுக்கு பதவி கொடுத்தது யாரு? இவங்கள அரசியல்ல வழிகாட்டினது யாரு? இவங்க எதை வச்சு வளர்ந்தாங்க? எல்லாம் அதிமுகன்ற லேபிள் தான். இன்னைக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜமானது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு பொதுச் செயலாளர் மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு போறது முறையில்ல, நாகரிகம் அல்ல. இப்போ இளைஞர்கள்லாம் புரிதலே இல்லாம தாவேக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி கருத்து இருக்கா? கருத்து இருக்குமா? அவங்களுக்கு இப்ப என்னன்னா வந்து புது மாற்றம் வரணும்னு நினைச்சாங்க. இந்த மாற்றத்தால அவங்க பெரிய பெரிய விளைவுகள்லாம் அனுபவிப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு அது புரிய வரும். CV சண்முகத்தை பார்த்து நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இதெல்லாம் தப்பு, நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க எப்பவுமே அண்ணன் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து அதுக்காக தான் உங்களுக்கு பதவியே கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏ ஒருத்தர எம்எல்ஏ ஆக்கணுது அதுக்காக தான். நம்ம கட்சி எப்பவுமே அண்ணனுக்காக மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த கட்சிக்காகவும் போகக்கூடாது. நம்ம ரெட்டை இலை அம்மா சின்னம், எம்ஜிஆர் சின்னம்னா ரெட்டை இலைன்றதுக்கு எந்த கட்சிக்கும் போகக்கூடாது. எடப்பாடியாருக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்கம்மா? அவருக்கா? அவர் உலகமே வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் இந்த வெயில்ல மழையிலையும் காத்துலயும் உழைச்சாரு. அவருக்கு எப்படியாப்பட்ட நன்றி சொன்னாலையும் தாங்காதுமா. நான் என்ன சொல்லணும்னா, அண்ணா நான் உங்களுக்காக எப்பவுமே இந்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து ரெட்டை இலை சின்னத்துக்காகவும் எங்க அண்ணன் எடப்பாடிக்காகவும் எப்போதும் நாங்க இருப்போம். நீங்க எதுவும் வருத்தமும் படாதீங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் இருப்போம். எடப்பாடி ஐயாவுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்துன்னா, மனம் தளர்ந்துடக்கூடாது. இது நம்ம கட்சி என்னைக்கா இருந்தாலும் அம்மா புரட்சி தலைவி அம்மா நம்மளுக்கு அமைச்சு கொடுத்த கட்சி. அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா 234 தொகுதியில 100% நாங்க தான் அப்படின்ற ஒரு கருத்தை நான் அவருக்கு சொல்லணும். எடப்பாடி ஐயாக்கு நாங்க சொல்றோம்னா, நான் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 1.5 கோடி தொண்டனும் சொல்றது ஒரே வார்த்தை, இன்னும் அதுதான். என்றும் உங்க பின்னாடி அணிவகுத்து லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் ஆட்சியில இருந்தாலும் இல்லா காட்டிலும் எங்களுக்கு ஒரே ஒரு தலைவர், அம்மா வழியில வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். என்னைக்கும் அவர் பின்னாடி நான் அணிவகுப்புன்றது நான் சொல்லுவேன்.